வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சி லேப் நம்ம சி புரோகிராமிங் லேப் இருக்குல்ல செமஸ்டர் 2 ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட்ல உள்ள லேப பார்க்க போறோம். 3rd எக்ஸர்சைஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 எக்ஸர்சைஸ் போட்டுருக்கிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2க்கான ப்ரோக்ராம் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, இல்ல ப்ரோக்ராம் எப்படி நம்ம ரன் பண்றது, அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், கான்செப்ட், லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் மெத்தட்ஸும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை பாருங்க. அந்த ரெண்டையும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 3rd எக்ஸர்சைஸ் லைக் லூப்ஸு, ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, டூ வைல் லூப் இது எல்லாமே நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் புதுசா எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் நம்ம வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லூப்ஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? தெர் ஆர் 3 டைப்ஸ்: ஃபார், வைல், டூ வைல். ஸோ ஃபார் லூப்பை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எழுதிடுவோம் எப்படினாலுமே. To demonstrate the use of for loop to print number from 1 to 5. நான் என்ன கண்டிஷன் இங்க கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, for loopல 1ல இருந்து 5 வரைக்கும் print பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கு அல்காரிதம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, start the program, ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் loop counter I equal to 1ல இருந்து I less than or equal to 5 வரைக்கும் நான் என்ன பண்ணணும், for loopக்குள்ள ரன் பண்ணணும். ஸோ அதனால அதை யூஸ் பண்ணுறேன் for loopல. தென் print the value I தான், ஏன்னா I வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ 1 to 5 வர்ற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், ஃபார் லூப் வந்து நமக்கு ஐட்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். தென் இன்க்ரிமெண்ட் ஐ இன் ஈச் ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஐ ஈக்குவல் டு 1 பாஸ் பண்ணவும் நடக்கும். அடுத்து ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்கும்போது செகண்ட் ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னு மாறிடும். ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே பண்ண போகிறோம். எக்ஸிட் த லூப் when ஐ லெஸ் than or equal to 5. லெஸ் than or equal to அப்படிங்கும்போது ஈக்குவல் டு நமக்கு 5 வரும்போது, இல்லை நம்ம இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஐ கிரேட்டர் than or equal to கொடுக்கலாம். 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். தென் எண்ட் த ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஹேஷ் இன்க்ளூட் studio.h. இது என்ன, நமக்கு லைப்ரரி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். தென் இன்ட் மெயின் ஆஃப். இன்ட் கொடுத்தா நமக்கு என்ன கொடுக்கணும், ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இங்கே ரிட்டர்ன் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், டிக்ளேர் பண்ணுறோம் அவுட் சைட் த லூப்பில். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்புக்கு வெளியில தான் நம்ம என்ன பண்ணணும், ஐயை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட் ஐ, ஐயோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். தென் பிரிண்ட் ஆஃப். பிரிண்ட் ஆஃப்ங்கிறது என்னது, நமக்கு பிரிண்ட் பண்ணுறது. ஸோ யூசிங் ஃபார் லூப் நெக்ஸ்ட் லைனில் ஸ்லாஷ் n, அதாவது நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு அந்த வேல்யூஸ் வரணும் அப்படிங்கிறனால ஸ்லாஷ் n கொடுத்துருக்கோம். தென் ஃபார் ஐ ஈக்குவல் டு 1. நம்ம இனிஷியலா ஐ வேல்யூ 1ங்கிறத எங்க இனிஷியலைஸ் பண்றோம், ஃபார் லூப்புக்குள்ள தான். வெளியில வந்து ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கிறோம். தென் ஐ லெஸ் than or equal to 5, சாரி கிரேட்டர் than or equal to. ஸோ கிரேட்டர் than or equal to கொடுக்கும்போது நமக்கு 5 விட அதிகமா வருது, 5 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். தென் ஐ பிளஸ் பிளஸ். ஐ பிளஸ் பிளஸ் எதுக்கு, ஒரு ஐட்ரேஷனையும் நமக்கு என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்குறோமா. ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத ஐ லெஸ் than or equal to கிரேட்டர் than or equal to 5ஆ, ஆமாம். அப்போ என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணும் பர்சன்டேஜ் டி ஐ. ஐயோட வேல்யூ என்னது நமக்கு 1. அடுத்து 1 பிரிண்ட் ஆயிடுச்சா. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த லூப்பிங் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நமக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் இங்கே போகும் ஐ ஈக்குவல் டு 2. ஏன்னா ஐ ஈக்குவல் டு எப்படி நடக்கும், ஐ பிளஸ் பிளஸ். அப்போ ஐயோட வேல்யூ இப்போ நமக்கு 1. அப்போ 1 பிளஸ் 1. ஸோ இந்த பிளஸ் பிளஸ்ங்கிறது பிளஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ 1 பிளஸ் 1 2. ஸோ ஐ ஈக்குவல் டு இப்போ 2. ஐ கிரேட்டர் than or equal to 5, இல்லை 5 கிடையாது. அப்போ அகெயின் என்ன ஆகும், பிரிண்ட்எஃப்குள்ள போகும். இந்த ரெண்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும். அடுத்தது என்ன ஆகும், இந்த பிரிண்ட்டுக்குள்ள போயிடும். அப்போ ஐ வேல்யூ இப்போ 2. அகெயின் இந்த இன்க்ரிமெண்ட். அப்போ 2 பிளஸ் 1 3. நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 3. இப்போ 3 ஈக்குவல் டு 5ஆ, இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஆகும், பிரிண்ட்எஃப். அப்போ ஐ வேல்யூ 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட். அப்போ 3 பிளஸ் 1 4. ஸோ ஐ ஈக்குவல் டு 4. அதே மாதிரி 4 ஈக்குவல் டு 5ஆ, இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஐ வேல்யூ 4, அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்து இன்க்ரிமெண்ட். அப்போ 4 பிளஸ் 1 5. ஸோ 5 ஈக்குவல் டு 5ஆ, எஸ். இப்போ என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணு. ஓகேவா, 0. ஓகே, என்னோட லூப்பிங் மெயின் லூப், என்னோட ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கம்பைலருக்கு பாஸ் பண்ணிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அபவுட் நம்ம ஃபார் லூப்ல வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வைல் லூப். ஸோ வைல் லூப் என்ன சொல்லியிருக்கிறோம் பாருங்க, அதே மாதிரி நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5 நான் பண்ண போறேன். ஸோ அகெயின் இதெல்லாம் நமக்கு அதே தான், இனிஷியலைஸ் பண்றேன். செக், எனக்கு ஐ வந்து less than or equal to 5ஆன்னு சொல்லி செக் பண்றோம். லூப் பாடிக்குள்ள பிரிண்ட் பண்றோம், இன்க்ரிமெண்ட் பண்றோம், ரிப்பீட் பண்றோம் ஸ்டெப்ஸ் 3 and 5. ஓகேங்களா.
இதை நம்ம செக் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், அடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணியிருக்கிறோம், அதே கதை தான், மேலே உள்ள சேம் ப்ரோக்ராம் தான். பட் உள்ள என்ன பண்றோம், லூப்பிங் மட்டும் while லூப் அப்படின்னு போடுறோம். ஸோ while I less than or equal to 5 ஆமா, அப்போ பிரிண்ட் பண்ணணும் ஐய. ஸோ இங்க என்ன நடக்கு பாருங்க, இந்த I+1 அப்படிங்கிறது நமக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்ல நடக்கும். அங்க லூப்பிங்குள்ளே ஃபாருக்குள்ளே நமக்கு சின்டாக்ஸ் வந்து அது. பட் whileோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஐட்ரேஷன். அங்க நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் நடக்கும். ஐ வேல்யூ என்னன்னு நம்ம கொடுப்போம், இன்க்ரிமெண்ட் ஆகும், அடுத்தது நடக்கும். இங்க வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டூ வைல். ஸோ டூ வைலுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, லூப் பாடியில இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுவோமா. ஸோ இஃப் செக் பண்ணிட்டு ரிப்பீட் த லூப் பண்ணும், ஐ கிரேட்டர் 5 அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், லூப் வந்து எக்ஸிட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டூ நடக்கும், அடுத்தது வைல் நடக்கும், இவ்வளவுதான். ஓகேவா. ஸோ டூல நம்ம பிரிண்ட் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், அடுத்தது நமக்கு வைல் நடக்கும். ஓகேவா. ஸோ வைல் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்மளோட கண்டிஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அவர் எக்ஸசைஸ் நம்பர் 3. ஸோ யாருக்கெல்லாம் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருக்குதோ அண்ட் தென் வேற என்னெல்லாம் நமக்கு மேனுவல் வந்து நம்மளோட பிளாக்ல அப்லோட் பண்ணிடுறேன், ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.